ஹரிஷ் தம்பி, கொஞ்சம் போகும்போது கரண்ட் பில் கட்டிட்டு போப்பா. ஐயோ, அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு ஆண்டி, நாளை கட்டிட்டா? நேரங்கண்ட நேரத்தில் வேலையை காமிக்குது சனியா. ஹரிஷ் தம்பி, பைக் ஸ்டார்ட் ஆகலை, பையனை கொஞ்சம் ஸ்கூலில் கொண்டு விட்டுறேன். ஓனர், நான் இந்த பக்கம் போகிறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு, விளையாடாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறேன், டைம் ஆகுது. இல்லைம்மா, நம்ம ஹரிஷ் தம்பி தான் கூட்டு போகிறாப்புல. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா கலெக்டர் ஆகிடா. டேய் 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 டேய், புளி மூட்டை லாரியில் ஏற்ற வேண்டியதெல்லாம் பைக்கில் ஏற்றி வச்சுக்கிட்டு ஏண்டா ஒழுங்கா உட்கார மாட்டேன். இன்னொரு தடவை பைக்கில் ஏற கொன்னுறேன் உன்னைய. ஏய், இறங்கிப்படா. இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் நான் அன்னைக்கு அவளை திரும்பவும் பார்த்தேன். தம்பி, அப்பா சொன்னா கேட்க மாட்டியா? என்ன வண்டி ரெடி ஆகலப்பா, இன்னைக்கு ஒரு நாள் அங்கே உள்ள போப்பா. டேய், அங்கிள் கூட வர மாட்டியாடா? வரமாட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஸு சார், வாடா போடான்னு கூப்பிடுற அளவுக்கு. ஸ்கூலுக்கு போக மாட்டா? பையன் அழுதா வழியில ஏதாவது வாங்கி கொடுங்க. அப்பனும் பிள்ளையும் நல்லா கும்கியான மாதிரி இருக்குங்கடா. அங்கிள் உங்க அங்கிள். செல்லகுட்டி போகலாண்டி, என்ன அவசரம்? குட் மார்னிங். கீதா மிஸ் வந்துட்டாங்க, நான் போறேன். முட்டை கொண்டா இருறான்ற. மார்னிங். சார் சார் சார், கொஞ்சம் இல்லைங்க சார், கொஞ்சம் பேரண்ட்ஸ் யாரும் உள்ள அலௌடு கிடையாது சார். லோ, நான் பேரண்ட்ஸ்லாம் இல்லைங்க, இப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், இனிமேல் தான் எல்லாம். யாராக இருந்தால் என்ன சார், ரூல்ஸ் ஒன்று தான் சார். ஃபீஸ் கட்ட வர்றவங்களும் இல்லை லேட்டாக வரவங்க மட்டும் தான் உள்ளே விட சொல்லி ஆர்டர். ஓ, அங்கிள் நான் ட்ரவுசரே போடல அங்கிள். அதெல்லாம் போகிற வழியில் போட்டுக்கலாம்டா. ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே இல்ல. நாம கொண்டாடுவோம். ஹலோ சார், சார் கிளைண்ட்டு முன்னாடி தான் சார் இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ சார். லேட் ஆயிடுச்சு. கீதா மிஸ் எப்படா அடிப்பாங்களா? என்னாச்சு? ஏன் இவ்வளோ லேட்? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வர்றோம். நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அப்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போக மாட்டார். சாரி கார்த்திக், உள்ளே போய் உட்கார். நல்லா படிக்கணும் என்ன? ஹாய்டா. ஹாய். என்ன ஞாபகம் இல்லைங்களா? சேரிட்டிக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ண வந்திருந்தீங்க, நான் கூட 500 rupees கொடுத்தேன். ரோஸ் கலரில் சட்டை, என் நேமை கூட நைஸ் நேம்னு சொன்னீங்க. ஞாபகம் இல்லைங்களா? ஹரிஷ்ங்க. சாரிங்க, சேரிட்டிக்காக நிறைய பேரை மீட் பண்ணதுனால அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஓ, இட்ஸ் ஓகே. கிளாஸ் கேரி ஆன். ஐயோ, அந்தழகாலு புரியாம தர மேல நிக்காம தடுமாறி போனேன் நானே நானே. யாத்தே 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 என்னாச்சு? என்னடா இன்னும் கிளம்பல? ஓனர், என்ன ஓனர், மணி எட்டையாவது இன்னும் கிளம்பாம இருக்கான்? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைனா பசங்க படிக்கூடாதா? ஓனர், நீங்க போயிட்டு வரதுக்குள்ள பெட்ரோல் விலை ஏற்றிடுவோம், நான் கொண்டு போய் விட்டுறேன் ஓனர். வண்டி பிரச்சனையாச்சு, நீ கூட்டு போனேன், இப்போதான் ரெடி ஆயிடுச்சுல, நான் கூட்டு போறேன். உனக்கேம்பா சிரமம்? இதுல என்ன ஓனர் சிரமம்? நான் இந்த பக்கம் போறேன், ஸ்கூல் அந்த பக்கம் இருக்கு, போற வழி தானே, விட்டுட்டு அப்பா போயிடுறேன். ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. பாருங்க, அவனே அங்கிளோட வரணும்னு ஆசைப்படுறான். யோ, இன்னைக்கு அவங்க ஸ்கூல் பிரின்சிபலை வர சொல்லிருக்காரியா? நானும் போனியா? வந்திருப்பா.
பையன் 5ல் 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கான். இப்படி இருந்தா இந்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணுவான்? சார் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான், போக போக சரியாயிருவான் சார். சார் எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு சார், அதை நாங்க காப்பாற்றணும்ல. நானும் எவ்வளோதான் சார் சொல்கிறது, குழந்தைங்கன்னா வீட்டுக்கு வந்தால் கார்ட்டூன் சேனல் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் சமையல் குறி பார்த்துட்டு என்னென்ன சாப்பிட்றன்னு லிஸ்ட்டு போடுறான். எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குற செல்லம் சார். பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நீங்க நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும் மட்டும் ஆசைப்படுறீங்க, அதுக்கான லெவல்ஸை மெயின்டைன் பண்றது இல்ல. நல்லா இருக்கிறவங்க பேரண்ட் டீச்சர் எக்ஸ்கியூஸ் மீ மீட்டிங். சார். வாங்க உங்க கிளாஸ் டீச்சரே வந்துட்டாங்க பாருங்க. மேடம் நீங்க என்ன பண்றீங்க? இந்த பையனோட லாஸ்ட் சும்மா இருங்க சார், நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு பெரிய மனுஷன் பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. சாரி சார், இனிமே ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்றேன் பாருங்க, பண்ணி முட்டை. சாரி ஓனர், இந்த வயசுல நல்லா படிச்சா தானே ஒரு நல்ல வேலைக்கு போய் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். கிளாஸ் டீச்சர் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க, அவங்க சொல்லி தான் கொடுப்பாங்க. நாம தான் திருக்குறள்ல சொல்லியிருக்க மாதிரி கற்க கசடற கற்பவை காட்டுறதும் பெற்றதும்னு வாழ்ந்து காட்டணும். இட்ஸ் அவர் டியூட்டி. ஸ்கூல்ல படிக்கிறது பிரச்சனையா இருந்தா கிளாஸ் டீச்சர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி டியூஷன் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். இப்படி எதுவுமே பண்ணாம ஸ்கூலுக்கு வந்தோமா போனோமான் இருந்தா அப்புறம் ஒன்றும் சக்சஸ் ஆகாது. என்ன கீதா மிஸ், am I right? அட்லீஸ்ட் டவுட்னா கேட்கறது கிளாஸ் டீச்சர் ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கியா? இவ்வளோ கேட்குறேனே, ஏதாவது பதில் சொல்றானா பாருங்க சார். இது என் கார்டு, பிடிங்க. இதில் என் நம்பர் இருக்கு. அவன் ஒழுங்கா படிக்கலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, எப்போ வேணா கூப்பிடலாம். மேடம் தம்பியை 4 நாள் தான் கொண்டு வந்து விட்டாரு, அதுக்குள்ளே எவ்வளோ பாசம் பாருங்க. ஓனர் என் நம்பர் என் உரிமை. தம்பி படிக்கிறதுக்கு பேக் ரொம்ப முக்கியம்ப்பா. கவலைப்படாதீங்க ஓனர், கார்டு கொடுத்துட்டேன்ல, இனிமே எல்லாம் கரெக்ட் ஆயிரும். எஸ். ஹலோ கீதா மிஸ். ஒரு வேலையா வந்தேன். அப்புறம் பசங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்க? ஏங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன், பண்ணவே இல்லை. இன்னைக்கு காலையில தானே கார்டு கொடுத்தீங்க, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிரச்சனை இல்லைன்னா சொல்லியிருக்கலாம்ல. யாரா இந்த நேரத்தில்? ஹலோ. ஹாய், நான் தான் கீதா பேசுறேன். ஹலோ, இதான் உங்க நம்பரா? பயங்கர ஃபேன்சியா இருக்குங்க. இல்ல, பக்கத்துல இருக்கிற பிசிஓல இருந்து பேசுறேன். என் போன்ல கொஞ்சம் ப்ராப்ளம். நாளைக்கு காலையில நீங்க ஃப்ரீயா இருந்தா அண்ணா நகர்ல இருக்கிற காஃபி ஷாப்ல நம்ம மீட் பண்ணலாமா? ஐயோ, என்ன இப்படி கேட்டீங்க? நாளைக்கு ஃபுல் டே நான் ஃப்ரீ தாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன். ஓகேங்க, தேங்க்ஸ். பை. பாய்ங்க. ஐயோ, லவ் யூங்க. நானும் தான் உங்களை லவ் பண்றேன். ஐயோ, சாரிங்க. ஹாய். நைட் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல பரவாயில்ல, இப்போதான் வந்தேன். டீ சாப்பிட்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ, அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் கிடையாதுங்க. காஃபி வேணா சொல்லுங்க. நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னு சொன்னீங்க? நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேங்க. மந்த்லி 15,000 சேலரி, நெக்ஸ்ட் மந்த் இன்க்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓ குட். உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான். ஓ, இல்லை, நம்ம 2-3 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, முன்னாடியே பேசிக்கிறது பெட்டர் இல்லை? இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமோன்னு மனசுக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, எப்படியா இருந்தாலும் நான் ஒத்துக்க தானே போறேன். லைஃப் விஷயம் தானே. அது எப்படி கரெக்டா சொன்னீங்க? ஆனா இது என் லைஃப் பத்தி இல்ல, உங்க லைஃப் பத்தி. கிரீட்டிங் கார்டு, டைரி மில்க், ரோஸ். நான் LICல ஏஜென்ட்டா இருக்கேன்.
டீச்சிங் ப்ரொஃபஷனோட சேர்த்து இதுவும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு பாலிசி எடுத்துக்கிறீங்களா ப்ளீஸ் ஹரிஷ்? சரி, அப்புறம் என்னாச்சு? எப்படியோ அவளே உனக்கு பாலிசிங்கிற ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்துட்டா. அதில் ஒன்றை மாதிரியே ஏமாந்து ஒருத்தனை சேர்த்து விட்டு இப்படியே உன் லவ் டெவலப் பண்ணிக்க. இப்படி மிளகா இருக்குதுன்னு கற்றுக் கொடுத்தா நம்ம தலையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சார் பில் சார். பில் பே பண்றா? ஏன் அது ஃபாரின் மூவி இல்ல? காசு இல்லை, ஒரு எல்ஐசி பாலிசி எடுத்துக்கிறீங்களா? உட்காருங்க. கலர் முடியல, நிற்கிறேன்னு விட்டுருங்க. அப்புறம் சொல்லி நேகிற வந்து நேகிற என் தலைவன் உயிரோட உனக்கு வேலை முக்கியமா போச்சா? அச்சு மூஞ்சி கிஞ்சலாம் வச்சிருவேன். ஏய் அங்கே இருடா. உங்க தலைவர் செத்த கூட சேர்ந்து நீங்களும் சாக வேண்டியதானடா. ஏன்டா எங்க உயிரை வாங்குறீங்க? ஏய் என்ன சொன்ன? நீங்க டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. தலைவருக்காக நம்ம உயிரையே கொடுக்கணும்னு சொல்ல வந்தேன். இதோ இரு வரேன். நீங்க பொறுமையா பெட்ரோல் போட்டு வாங்கண்ணே. ஹாய் டீச்சர். என்னங்க இந்த பக்கம்? ஸ்கூலுக்கு போலையா? இல்லைங்க, செயின்ட் மைக்கேல்ஸ்ல 9 மணிக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. எக்ஸாமா? ஸ்டூடெண்ட்ஸ் தானே எக்ஸாம் எழுதுவாங்க. டீச்சர் நீங்க என்னங்க? எம்ஏ கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ஃபைனல் எக்ஸாம். மணி இப்போவே 8 ஆயிடுச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. போச்சு, நைட் ஃபுல்லா கண்ணு முழிச்சு படிச்சது எல்லாம் வேஸ்டா போச்சு. நான் கூட்டு போறேன், வரீங்களா? எப்படிங்க முடியும்? தெரிந்தது கழகத்தின் போர்வாளே, இயக்கத்தின் தேர்காலே, உன்னை அறியாதவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நீ செய்த உதவிகள் பல. மொத்தத்தில் நீ ஒரு பழைய பட்டு புடவைங்க, பழைய பட்டு வேஷ்டிங்க, பழைய பட்டு பாவாடை, பழைய பட்டு அண்ணே ஏதாவது பண்ணுனே. டிஷ்யூ புடவைங்க. சார் ஆஃப் பண்ண முடியல, வண்டி தான் நிறுத்தணும். வேணா அப்படியே மேலே பேசிக்கங்க. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. அண்ணனின் தர்மம் என்ன, நியாயம் என்ன? ஓகே போ போ போ. கவலைப்படாதீர்கள், அதை அண்ணனுக்கு போர்த்தி அழகு பாருங்கள். எக்ஸாம்க்கு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க என்னங்க அன்னைக்கு பார்த்தா டொனேஷன் வந்தீங்க, அப்புறம் டீச்சர், அதுக்கப்புறம் எல்ஐசி ஏஜென்ட், நீங்க இப்போ எம்ஏ, இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி? சின்ன வயசுலேயே அப்பா தவறிட்டாரு. நானும் அம்மா மட்டும்தான், மிடில் கிளாஸ். ஸோ லைஃப்பில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணுறதில்ல. எம்ஏ முடிச்சுட்டு ஒரு பெரிய வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் இன்னும் படிக்கணும், இது மாதிரி நிறையா. ஸோ நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? நான் அப்படியே பைக் எடுத்துட்டு டம் டம் பிரியாணி சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடுவேங்க. நான் அதை பற்றி கேட்கலங்க. லைஃப்பில் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? என்ன பிளான் வச்சுருக்கீங்க? என்னங்க அன்னைக்கு எல்ஐசி பாலிசி எடுக்கும்போது இனிமேல் லைஃப் லாங் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பர் பிளான் நீங்கள் இப்போ எப்படி கேட்குறீங்க? சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட்ங்க. ஹாய், நான் தான் கீதா பேசுகிறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அண்ட் நல்ல வேளை நீங்கள் டயத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்க, அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு. என்னங்க இதுக்கு போய் அதான் அப்பயே சொல்லிட்டீங்களே. ஆனாலும் சொல்லணும்னு தோணுச்சு. இதான் என் நம்பர், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹலோ ஹரிஷ். ஹலோ, சேவ் பண்ணிட்டேங்க. அந்த பக்கமாக வந்தால் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா, அவள் வீட்டுக்கு போகிறதுக்காகவே அந்த பக்கம் போனேன். அம்மா சாரிண்ணா. கொய்யால. குளிக்கும் போது துணியை தோச்சு போட்டுட்டு குளியடின்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன்ல, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, தோச்சு போடலாம்ல.
இப்ப தோச்சு போட்டுருவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யார் செய்வா உனக்கு? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் கட்டிக்க போறவன் எனக்காக எல்லாமே செய்வான். ஆமாண்டி, உனக்குன்னு ஒரு இழுச்சுவாயன் பிறந்து உன்னை தேடிட்டு வருவான். பாத்து இனிமையா பொறுக்க போறான்? எப்பவோ பிறந்திருப்பான். என்ன தேடி வருவான் பாரு. ஹாய். அம்மா அதுக்குள்ள வந்துட்டானா? ஆனந்த விகடன் ஓகே. உட்காருங்களேன். மா எவருமா? நான் சொன்னேன்ல எக்ஸாம் போறதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னேன்லம்மா. ஓ வணக்கா ஆண்டி. டீ காஃபி ஏதாவது? காஃபி 2 minutes. என்னமோ தெரில, அந்த காஃபிக்கு அப்புறமா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஹவுஸ் ஓனரும் ஒரு பாலிசி எடுக்கணுன்னாரு, எனக்கும் இந்த பக்கம் ஒரு வேலை. சின்ன வயசில் சரியான கைடன்ஸ் இல்லை, அப்போ விட்டுட்டேன். இப்போ தோணுது ஜெயிக்கணும்னு. முடியாதா கோச்? அப்போ நாங்கள்லாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரையும் ஜெயிக்கலாம். இங்கே திறமை இல்லாத மனுஷங்களே கிடையாது. திறமையை வெளிப்படுத்தாத மனுஷங்க தான் அதிகம். ஒவ்வொரு மனுஷனோட திறமையும் ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் வெளிவரும். ஒரு கோழியால் இவ்வளவு தூரம் தான் பறக்க முடியும், விஞ்ஞானப்படி அவ்வளவுதான் சாத்தியம். ஆனால் அதோட குஞ்சை ஒரு பருந்து தூக்கிட்டா ஒரு தென்னை மர உயரத்துக்கு பறந்து பறந்து துரத்தும். செத்துருவேன்னு தெரிஞ்சு இந்த சண்டைக்கு நீ வந்திருக்கல. ஒரு பாக்ஸருக்கு இந்த தைரியம் தான் வேணும். உன்னை கொல்லணும்னா அவன் முன்னாடி வந்து நிற்கணும். அப்படி நிற்கணும்னா அவனும் சாக தயாராத்தான் இருக்கணும். நான் வெளியவே வெயிட் பண்றேன். I'm gonna break you.
பாக்ஸர் டேய் விடாதடா எந்திரா 1 2 3 4 அந்த பாவம்ல நமக்கு தான் வந்து சேரும். பாக்ஸரே கிடையாது. அவன் பாக்ஸர் இல்லைன்னு தெரிஞ்சா நீ அவனை விட்டுட்டு போயிடுன்னு பயந்துதான் சண்டை போட்டுட்டு இருக்கான். உனக்கு பாக்ஸிங் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஸ்போர்ட்ஸை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ப்ளீஸ் வந்துரு. வேண்டாம் பீட்டர், சொன்ன கேளு. கோச் நீங்களும் அதை சொல்லுங்களேன் ப்ளீஸ். செகண்ட் அவுட், செகண்ட் ரவுண்ட். Stop the fight! Someone stop the fight! 6 Please, Vandre! Stop! Break! Boxers break! You're going to hell! எனக்காக ஏன் அடி வாங்குற? Shit! கேளு, பாக்ஸிங் உனக்கு வேண்டாம். நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். எனக்கு நீ உயிரோட வேணும். ப்ளீஸ் வந்துரு. கோச் நீங்களாவது சொல்லுங்களேன். செகண்ட் அவுட், Fast! தேர்ட் ரவுண்ட். நான் உன்னை போக விட மாட்டேன். இப்பதான் உன் கால் ஃப்ரெண்டா சூப்பரா இருக்கா அனுப்பிரியா?
happened? அவனை அடிச்சிட்டல கோச். அவனை ஒரு அடி அடிச்சிட்டல கோச். ஒரு தடவை இல்லை 2 தடவை அடிச்சிட்டேன். இப்போ நீ முடிவு பண்ணு. இந்த ரிங்ல வச்சு அவன் உனக்கு என்ன செய்யணும்னு நினைச்சானோ அதை நீ அவனுக்கு செய். Seconds out, 4th round. நான் சொல்றேன் கேட்க மாட்டியா? ப்ளீஸ் வந்துரு. அவரை விட்டுடுங்களே ப்ளீஸ். என் கூட வர நான் கிட்ட சொல்லு, உயிரோட விட்டுடுறேன். Kipya. Championship Award for 2014 goes to one and only People's Champion Karate Peter. அங்கே திரும்பி பார்க்காம சொல்லு. ஸ்கூட்டி வருதா? கடைக்குள்ள போயிருச்சா? இல்லை தான் போறா. அப்பவா நம்மளும் போவோம். அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ நம்ம லவ்வை பண்ணி விட்டுறணும். கவலையே படக்கூடாது. ஆமா, ஒன்ன லவ் பண்ண அவங்க தானே கவலைப்படாது. இல்ல, கடலுக்குள்ள இருந்து சுனாமியே வரும்போது ஒரு கன்னி பொண்ணு மனசுக்குள்ள இருந்து லவ் வராமையா போயிடும். நீங்க லவ் பண்ணுங்க பங்கு. பங்கு ஜோசியக்காரன் என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? 10 நாள் தொழில் ஆரம்பிப்பீங்க, 60வது நாள் ஆடி கார்ல போவீங்க. இப்ப நாம எங்க நிக்கிறோம்? நடு ரோட்ல நிக்கிறோம். அட லூசு பங்கு, ஆடி கார் ஷோரூம் முன்னாடி நிக்கிறோம்டா. 2 மாசத்துக்கு அப்புறம் ஆடி கார்ல போகணும்னா இப்பவே காரை புக் பண்ணா தானே உண்டு. இதுலயும் ஒரு லாஜிக் இருக்கணும் பங்கு. வா காரை பார்க்க போவோம். ஸ்கூட்டியை பார்க்க போறேன்னு சொல்றா. விலைய பாத்தியா?
47,000 11,133 ரூபா ஆத்தாடி. டேய் 47 லட்சம்டா. இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? இது என்ன ஃபயர் இன்ஜினா? காரு தான். Sir, this is the all-new Audi A3, specially made for you. The specialty of the car is the engine over here has such power that பப்புலு, இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? இவங்களுக்கெல்லாம் கார் விற்க வேண்டியதாயிடுச்சு. மாடலா? Yeah, it is new. புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அப்படின்னா கார் விற்கிறவங்க. அப்ப நீ போயிட்டு அவங்கள வர சொல்லு. எதுக்கு? அப்பா ஆம்பளைக்கெல்லாம் சார் கார் வாங்க மாட்டாரு. போ. கஸ்டமர் வந்திருக்காங்க, போங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கார் வாங்க வந்திருக்கோம், நல்லா வெரைட்டியா எடுத்து போடு. ஐயோ நாவா பொறையிடுச்சு சார். அடுத்த வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டா பொற மட்டும் இல்ல, பன்னு வரிக்கி பட்டர் பிஸ்கட் எல்லாம் ஏறும். பொறுக்கி. எஸ்கியூஸ் மீ. கீ சார். ஓ ப்ளீஸ் டேக் யூர் சீட் சார். இரு ஒன்று பொறுக்கிட்டு போயிடுறேன். ஏமா வண்டி ஏசியா நான் ஏசியா? ஏசி தான் சார். அப்ப ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டு விடலாம்ல? உங்க அப்பா கரண்ட் பில்லு கட்டுறாரு. ரொம்ப ஓவரா பேசுறானே. சீப் இல்லையா? சீப் எல்லாம் இல்ல சார். ஏமா ஃபாரின் காரங்க ஒரு சீப்பு கூட வரல, வேற என்னதான் இருக்கு? ஒரு இன்ஜின் இருக்கு சார், 4 வீல் இருக்கு சார், ஒரு ஸ்டியரிங் இருக்கு சார், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்கு சார். அங்க டச் பண்ணா டாப் ஓபன் ஆகும் சார். எங்க டச் பண்ணா? அங்க பண்ணுங்க. பங்கு 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 இங்க பாரு இங்க பாரு. மொட்டை மாடி மொட்டை மாடி. ஏங்க கை தெரியுதா? ஏன் கை தெரியுதா? தெரியுது சார். ஏங்க சூப்பரா இருக்குங்க. 40 லட்சம் ரூபாய் கார்ல அப்படிதான் இருக்கும். ஹலோ, யார்கிட்ட பணத்தை பத்தி பேசுறீங்க? நாங்க பார்க்காத காசா? நாங்க பார்க்காத பணமா? சாரி சார். ஒழுங்கா கண்டினியூ. சார் இதுக்குள்ள வந்து ஒரு ஏர் பேக் இருக்கு சார். பலூன் பலூன். நீங்க ஹைவேல போயிட்டு இருக்கும்போது லாரிலயோ புளிய மரத்துலயோ போய் விட்டீங்கன்னா இந்த ஏர் பேக் வந்து காப்பாத்திரும் சார். ஏமா முதல்ல கார் வாங்க வந்திருக்க, நம்ம அவசரமா பேசுற? இருக்கிறத சொன்னேன் சார். தாமா அதெல்லாம் இருக்கட்டும். பலூன் வரும் பலூன் வருங்கிறியே, அதை யாரு ஊதி வைப்பா? யாரும் ஊதி வைக்க தேவையில்லை சார், அது ஆல்ரெடி ஊதித்தா இருக்கு. ஓகே 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 சார், புக்கிங் எடுத்துக்கிறீங்களா? ஓ எடுத்துக்கலாமே. கேஷா செக்கா? கார்டு. கார்டா? என்ன கார்டு சார்? ஆல் கார்டு, பால் கார்டு, தபால் கார்டு, ஆதார் கார்டு. பங்கு பேமெண்ட் கேட்குறாங்க, நம்ம கலாய்ச்சோம்ல, இப்போ அவங்க கலாய்ப்பாங்க. அப்படியே எஸ்கேப் ஓடிரலாம்னு பாத்தீங்களா? ஹாய் கைஸ். ஹாய், ஐ அம் த மேனேஜர் ஃபார் திஸ் ஷோரூம். பேர் குஞ்சித பாரத். வணக்கம் சார். வணக்கம். காரை பார்த்தீங்களா? பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். பிடிச்சிருக்கா? பிடிச்சதுனால தானே பார்க்கவே வந்தேன். டெஸ்ட் டிரைவ் பண்ணீங்களா? டெஸ்ட் டிரைவா? அதாவது காரை ஓட்டி பார்த்தீங்களான்னு கேட்டேன். காரை ஓட்டிலாம் பார்க்கலாமா சார்? பட் டெஸ்ட் டிரைவ் போகும்போது மேடமும் கூட வருவாங்கல்ல? வேணுமா? கிடைக்குமா? என்ன வண்டி கப்பல் மாதிரி இருக்குங்க. பங்கு மொட்டை மாடியில காத்து சூப்பரா வருது. வண்டியை நம்ம ஏரியாக்குள்ள விடுறா. With my dreams, she was my queen. A castle in the mountaintops, rivers and streams. Pumping sunlight from the sky in my pocket. Give it to you later on in the phone of my locket. Watch it make and the music will just ooze. People wanna step into the party and jive. What you wanna do? My man, it's on you. What you wanna do? My man, it's on you. செருப்பு கடைக்காரனே, அண்ணே செருப்பு கடைக்காரனே, இட்ஸ் மீ ரஜினி முருகன். என்னப்பா? எங்க அப்பா வந்து கேட்டா ஆடி கார்ல ஆரப்பாளையம் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? சொல்லிடுறேன். டீ கடைக்காரனே, டீ கடைக்காரனே. என்னப்பா? அவர் வந்து கேட்டாருன்னா கலெக்டர் ஆபீசருக்கு போயிருக்கேன்னு சொல்லு. யாரு வந்து கேட்டா? அட யாரு கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இருடியே இப்ப வாரேன். யோ கீழே இறங்கி. டென்ஷன் ஆயிட்டானோ? டைம் ஆச்சு, வண்டி எடு. இருங்க. ஹேய் டூட். ஏப்பா காரெல்லாம் பெரும் போட்ஸா இருக்கு, எப்பப்பா வாங்குனீங்க சொல்லவே இல்ல? சொல்லாம தானே போன் எடுத்தேன். ரீசார்ஜ் பண்ண 10 ரூபாயில காரை வாங்கி விட்டேன். பேலன்ஸ் இல்ல. ஏப்பா முருகா, அது யாரு? ஆடி கார் வாங்கினோம்ல, ஆடி தள்ளுபடி. அடேங்கப்பா. சின்ன ஜெசுங்க அப்படிதான் இருப்பான், கண்டுக்காத. ஏப்பா அந்த டீ கடை பாக்கி ஒரு 200 ரூபா கொடுத்தா நல்லா இருக்கு. சுத்தம். யாருக்கிட்ட வந்து 200 ரூபா கேக்குற? ராங் நம்பர் பையா. ஆடி காசு யாருக்கு எப்படி தெரியும்?
வரல. டைம் ஆச்சியா, வண்டியை ஷோரூம்க்கு விடு. ஷோரூம் கூடுறதா? ஏங்க வண்டி 260 கிலோமீட்டர் ஸ்பீடு போகணும்னு போட்டிருக்கு, 60 தாண்ட மாட்டேங்குது. அது ஓட்டுறவங்க ஓட்டினா 260 அதுக்கு மேலேயே போகும். மா நீ வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நீங்க வண்டியை ஷோரூம் கொடுங்க. பப்ளோ தொப்புல பிடிச்சி கிள்ளி விட்டுருவேன், பேசாம. நான் தான் அப்பவே சொன்னேனே அவசரமா பேசாத பேசாதே. இப்ப போச்சா? டேய் நீ பேசாத, வாய் மூடு. இனிமே நீ வண்டியை தொட்ட அவ்வளவுதான். சாவி கொடு, சாவி கொடு. ஏமா சாவி கொடு. ஏமா இருமா என்னமோ சொன்ன எங்கேயாவது கொண்டு விட்டா பலூன் வரும்னு பலூனவே காணோம். என்னது பலூன் பலூன் பலூன்? அவை வாலி வாவாலு சார் சைடுல பெரிய அடி மாத்திட்டாங்க சார். வா ஊது 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 தண்ணி அடிச்சிருக்கா தண்ணி வண்டியை ஸ்டேஷன் எடுத்து தண்ணி அடிக்கிறதுனால தண்ணி அடிச்ச மாதிரி வண்டி ஓட்டிருக்க. நான் சொல்றத கேளுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போக. நீ யாரியா? நான் தான் அந்த ஷோரூமுக்கு மேனேஜர் சார். ஏயா மேனேஜருங்கிறியே, இவங்க தப்பா இந்த வண்டியை கொடுத்து அனுப்பலாமா? தப்புதான் சார். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கு, அதோட சேர்த்து உங்களையும் கவனிச்சிடுறேன் சார். இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போனா ரொம்ப அவமானமா இருக்கும் சார். ப்ளீஸ் சார். ஒல்லியா இருக்க, அதனால வண்டி எடுத்துட்டு போ. சார் இதெல்லாம் சார் லாஜிக். அந்த லாஜிக் அப்புறம் பேசலாம், வாங்க. அப்படா தப்பு வாங்க சார். நான் கூட ஒல்லியா தான் சார் இருக்கேன். சார் நான் அவனோட ஒல்லியா தான் சார் இருக்கேன். ஐயோ உன்னை வேலைய விட்டு தூக்கியா? எஸ் சார், நான் என்ன சார் பண்ணேன்? அவங்க கார் வாங்க லாய்க்கு இல்லன்னு முதல்லயே சொல்ல வேண்டியதானே. உன் பேர் என்னடா? தோத்தாதிரி சார். உன் பேர் என்ன? ரஜினி முருகன் சார். கோர்ட்டு கேஸ்னு போச்சுன்னா 10,000 15,000 பெனால்டி கட்ட வேண்டி வரும். எவ்வளவு வச்சிருக்க? 20 ரூபா சார். நீ எவ்வளோ வச்சிருக்க? 20 ரூபா சார். எங்க இருக்கு? அதான் சார் இது. என்ன மாதிரி ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர் இருக்கிற இந்த ஊர்ல உங்கள மாதிரி ஆளுங்கலாம் தப்பு பண்ண தண்டனைங்கிறத உணரணும். அதுக்கு தாண்டா இது. என்ன பங்கு இருந்து 20 ரூபாய் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன் அவன்கிட்ட இருந்து அடிச்சது தாண்டா. ஏங்க பலூன் வராதுக்கே நாங்க ஃபீல் பண்ணல, ஆஃப்டர் ஆல் வேலை போனதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க. இனிமே என் மூஞ்சில முழிச்ச. ஆமா இவங்க எதுக்கு பங்கு நம்மள திட்டுறாளுங்க? திருந்திருவோமா? ஓ எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? சைட் அடிக்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாள். வந்துட்டாங்க. என்னடா மார்னிங் டியூட்டியா? ஆமா இப்போ எதுக்கு என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னேன்? 2 போலீஸ்காரங்க என்ன சந்தேகமா பார்த்துக்கிட்டே போனாங்க. என்ன பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. நான் வரேன். ஒத்தாலாம் உள்ள போக முடியாது, கூட இருந்து இந்த ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணு. கூட எல்லாம் வர முடியாது, போலீஸ்காரங்க வந்துட்டாங்கடா. அப்படியே சமாளிப்பாங்க. கேஷுவல் வைப்ரேட்டர் ஆஃப் பண்ணு, பாடியை நார்மல் மோட்ல போடு. டேய் யாரா நீங்க? 2 பேருக்கு இங்க என்ன வேலை? ஐயா எங்க அப்பத்தாங்க தாங்க ஆப்ப கடை போட்டுருச்சு, திடீர்னு செத்து போச்சுங்கயா. அது யாக வந்துருச்சு, அதாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? மோதிரத்தை தொலைச்சிட்டாங்க. சிம்பிளா யோசிக்கிறானே. அதைத்தான் காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஏப்பா தங்கம் வைக்கிற வரைக்கும் மோதிரத்தை தொலைக்கலாமா? அப்போ மூக்குத்திய தொலைக்கலாமாங்கய்யா? அப்பத்தா ஏட்டே பசங்க பாவம் மோதிரத்தை தொலைச்சு நிக்கிறானுங்க, தேடியா எடுத்து கொடுப்போம். சார் நமக்கு இது சார் வேண்டாத வெல்லாம், வாங்க சார் போயிடலாம். யோ லூசு மாதிரி பேசாதயா, காலையில கிடைக்கிற வருமானத்தை வேண்டாம்ன்ற கிடைச்ச அமிக்கலையா? தம்பி ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. நீங்க ஐடியா வந்துருவீங்க சார். அங்கத்தை என் கல்ல காட்டுமா? மாட்டு சாணி. அது மனுஷன் சாணி. ஏய் ஷோ. ஏப்பா எப்ப தொலைச்ச, எப்படி தொலைச்ச? அதெல்லாம் 5 வயசுலயே தொலைச்சிட்டேன் சார். 5 வயசுலயே தொலைச்சிட்டியா? என்ன சொல்றான்? எங்க கடத்துறா சார்? கிடைச்சி வாங்கிக்க. கடத்துறா கிடைச்சமா? இனிமே இந்த ஏரியாவுல பார்த்தேன் செயின் திருட்டு கேஸ்ல உள்ள தள்ளுவேன். முதல்ல இந்த தொப்பை உள்ள தள்ளுங்க சார். எதை உள்ள தள்ளுன்னு எனக்கு தெரியும். போடா. பங்கு எனக்கு ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பங்கு. நான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கணும் இல்ல. இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட பேசி அவளை லவ் பண்ண வச்சிடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த போலீஸ்காரங்க கெடுத்து விட்டாங்க. விரட்டாம என்னடா பண்ணுவாங்க? நீ அங்க நிக்கிறன்னா ஒரு லாஜிக் வேணும்டா. ஒரு மரத்துக்கு அடியில் நிக்கிறோம்னா ஏதோ நிழலுக்கு நிக்கிறோம்னு சொல்லலாம், இல்ல ஒரு போஸ்ட் மரத்தை பொறுத்துக்கிட்டு நின்னோம்னா ஏதோ போதையில சாஞ்சுக்கிட்டு நிக்கிறோம்னு சொல்லலாம். அவ வீட்டு முன்னாடி பப்பரப்பா நின்னா யாருக்கிட்டே சந்தேகம் வராம இருக்கும்? நான் பங்கு அவளை நீ லவ் பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு டீ கடையை போட்டு விடுறான். சூப்பர் பங்கு. கடைக்கு கடை போட்டது மாதிரி ஆச்சு, டெய்லி ஆளை பார்த்தது மாதிரியே ஆச்சு. தொழிலதிபரானா தாண்டி பாக்குறீங்க. ப்ளீஸ் ஓபன்.
இருந்தா பங்கு நாங்கெல்லாம் உட்காரி பங்கு பங்கு நான் கல்லால உட்கார நீ டீ போடு சரியா பங்கு நீ டீ போடு நாங்கெல்லாம் உட்காரி உனக்கு விவரம் பத்தாது ஒன்னை ஏமாத்திடுவாங்க. ஐயோ பங்கு கல்லால உட்கார்னா கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? யாரா இருந்து எனக்கு பங்கு அவனை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கிறேன்? தம்பி தம்பி பங்கு நிறுத்துங்கப்பா. நாற்காலி தேடி நாம போக கூடாது. நாற்காலி தான் நம்மளை தேடி வரும். நீங்க கல்லால உட்காருங்க. நீங்க தம்பி டீ ஆத்துங்க. என்ன ரஜினி தலைவர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரி. கமல் உங்க கருத்து? பால் ஆறிரும். அவர் பேரை கெடுக்க வந்திருக்கேன். சீக்கிரமா வாங்கிட்டோடா. சரிக்கா. என்ன மாப்பிள மாமனை கண்டுக்காம போற? எங்க வர? டீ வாங்க. நாங்க என்ன சாராய கடையாடா போட்டிருக்கோம்? நாங்களும் டீ கடை தான்டா போட்டிருக்கோம். எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு. என்னது நல்ல கடையா? டேய் எங்களை விட நல்ல கடை இந்தியா இங்கிலாந்து ஈராக்கு போனாலும் கிடைக்காதுடா. வந்து வாங்கிட்டு போடா என் ரப்பரு. மச்சானுக்கு 2 கப்பு பாஸ். நாங்க என்ன ஓடியா போயிடுவோம்? அப்புறமா உங்க அக்கா வந்து வாங்கிக்க சொல்லு. பட்ட பங்கு பங்கு. எஸ் அங்கே பாரு பங்கு. அட பாவிகளா நான் போட்ட டீ நாய்க்கா. என்னடா பண்ற? நாய்க்கடை ஊத்துற. நாய்க்க ஊத்துற. அடி அடி நல்ல அடி. நாய் செத்து போச்சுனா யாரா பொறுப்பு? அதானே. ஐயோ வைக்கல. ஐயோ மாமா. டேய் அப்பாடா ஒரு டீ குடுப்பா. இது கொஞ்ச நேரத்துல பாலே ஊத்த போறாங்க. அங்க பாக்குற. இந்தாப்பா எங்கிட்ட இருக்க. பங்கு புட் த சாங். மாமா பாக்குறாரா? பாக்குறாரு பாக்குறாரு பயங்கரமா பாக்குறாரு. பட் அவர் பார்க்கிற பார்வையில நம்மள மாதிரி இளைஞர் சமுதாயத்துக்கு ஏதோ சொல்ல வராருன்னு மட்டும் தெரியுது. அப்ப நம்ம அவருக்கு ஒண்ணு சொல்லுவோம். பங்கு எஸ் சேஞ்ச் த சாங். இப்ப பாரு. என்னையா இங்க போனா? பங்கு அவர் கூப்பிடுறத பார்த்தா பார்ட்னர் அவருக்கு டீல் பேசுவாரு. ஐயோ ஒத்துக்காத. இதே மாதிரி கெத்தா பேசி கட் பண்ணி விடு. ஏதாவது கூப்பிடு பங்கு. நான் உள்ள நுழைஞ்சா பார் கவுன்சிலே பதறும். என்ன பார்த்து என்னையா நான் கேட்கிறேன். ஐயோ நீங்க டேன்னு கூப்பிட்டது அவனையா இல்ல என்னையான்னு கேட்டி சார். லாங் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு தப்பா கன்வே ஆயிருச்சு சார். அப்புறம் எதுக்கு கடையை விட்டு இங்கே பாக்குறேன்? நாங்க பாக்குறதுக்கு தானே ஏத்தாப்புல கடையை போட்டோம். அடுத்த உனக்கு மரியாதை இல்ல. வக்கீல் சார் நீங்க கூப்பிட்டதுக்கு உங்களை மதிச்சு வந்து இந்த தோத்தா தெரியா அடி அடின்னு அடிச்சிட்டீங்களா? நீங்க அடிச்சது அடி இல்ல, அடுத்துக்கு நடக்க போற வன்முறைக்கு நீங்க போட்ட பிள்ளையார் சொல்லியே உங்களை தட்டி கேட்க வருவாயா பங்கு? அவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? வந்துட்டாயா? நான் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. எவனோ ஒருத்தனை வீட்டு முன்னாடி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் சங்க கிழிக்காம சட்டையை கிழிச்சிட்டு இருக்கீங்க. இவனெல்லாம் அப்படியே போய் இந்த அடி உனக்கு சேர்த்துதான். ஓகேங்க சார். அவன் சட்டை போடலன்றதுக்காக நம்ம சட்டையை கிழிச்சு விட்டானே. நல்ல வேலைக்கு ஏரியா கிழிச்சு பார்க்கல.
கார்த்திகா கார்த்திகா ஏய் ஆனந்தி வாடி. ஏய் கிளம்படி, சீக்கிரம் வா, டைம் ஆயிடுச்சு. என்னடி போய் போய் ஒரு டீ கடைக்காரனை லுக் விட்டுட்டு இருக்க? அவன் டீ கடைக்காரன் இல்லடி, அப்புறம் என்னை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே டீ கடை போட்டு கெட்டிக்காரன். பங்கு பங்கு என்ன யாழ் வருது, அவ கேட்ட உடனே என்ன லவ் பண்ற மாதிரி ஒரு பாட்டை போடு பங்கு. இது ஒரு பொழப்பு கழுது, எனக்கு வேற வேலையே இல்லை. சை ஏண்டா ஓ ஹெல்ப்பே வேணாண்டா. என்னடி ஒரு டீ சாப்பிட்டு போலாமா? டீயா? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா? அப்பா தான் வீட்டில் இல்லையே, வா. டேய் என்னடா நம்ம கடைக்கு வராளுங்க? ஐயோ பாவம். 2 டீ. பங்கு. எஸ். கியூட்டா 2 டீ. 2 டீயா? ஐயோ திடீர்னு இவ்வளவு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலையே. என்னடா பிரச்சனை? சக்கரை இல்லடா, சக்கரை டீ தூளும் இல்லடா. வேற என்னதான்டா இருக்கு? பாய்லர் தான் இருக்குது. பாய்லரியா குடிக்க கொடுக்க முடியும்? சரி செட்டியார் கடையில எல்லா பொருளையும் வாங்கிக்க. தேடுறானே கண்டுபிடிச்சிருவானோ நம்ம கிட்ட இருக்கிற. இங்கே தானே வச்சேன். இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு. இன்னுமே திருடக்கூடாது, வெளுத்து விடுவேன். ஓடு சீக்கிரமே வாங்கி. வலிக்கலையே. என்ன போய் மாஸ்டர் கருவாயன் உன்னை கரெக்ட் பண்ண பிளான் போடுறான். தெரியுது. டேய் என்னடா கோயில் மாடு மாதிரி பாக்குற? பர்த்டே ஆர்லிக்ஸா பர்த்டே அடிக்ட் ஆகணும். டேய் என்ன இளவு? நல்லா ஸ்ட்ராங்கா போடுறா. ஸ்ட்ராங்கா தானே? இப்போ போட்டுறேனே. சக்கரை ஒரு கேடு. டாடா சால்ட் நம்பிக்கையான சால்ட். காதலுக்கு பிடித்த கலர் மஞ்சள், காதலுக்கு பிடித்த இடம் காஃபி ஷாப். கரெக்டா அமைஞ்சிருக்குல. திஸ் இஸ் நேச்சர். திஸ் ஆல்சோ நேச்சர். ஸ்டாப். என்னவா? வாளுக்கு நீ கொடு, யாளுக்கு நான் கொடுக்குறேன். அப்புறம் இஷ்டம். Cheers. Excuse me, white milk Alex mixed. 3 roses tea, love mixed. ரெஜ் பவுன்ஸவே காணோம். ஆன் தி வேமா. பிடிச்சிருக்கா? ஓவரா லுக்குறா கருவாப்பைய. காதல்ல உப்பள்ளி போட்டியடா. லைட்டா. இதுல துஜே தேக்கா. போ போய் தேக் சாவு கழுவு. கடையில யாருப்பா? வணக்கம் சார். ஏய் நீயா? ஏண்டா அந்த புள்ளைய சைட் அடிக்கிறதுக்காக டீ கடையே போட்டியா? ஆமா சார். போலாமா? ஏய் பிக்கப்பே பண்ணிட்டியா? இன்னும் இல்ல சார், சும்மானா இருக்கீங்க. பண்ணலாமே. ஆயிஷா இருங்கடா. ரொம்ப நன்றிங்க சார். ஆயிஷா இருங்க சார். ஒரு டீ சாப்பிட்டு போலாமே? வேணாண்டா, உன் கல்யாணத்துல வந்து விருந்தே சாப்பிட்டு. கேடி டீ எப்படி? நல்லாத்தான் இருக்கு. டீ மட்டுமா? யாரோ கதை உடைச்சு உள்ள வந்திருக்காங்க. இதுக்கு மேலே எந்த டேஞ்சர்? போலாம். யோ கமிஷனர் பேசுறியா? சார் மனசுல என்ன பெரிய ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பா? டியூட்டியை மாற்றி போட்டு கார்டன் போய் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்க. ஒரு விஐபி வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அவர் லேப்டாப்பை நோண்டி இருக்க. என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் 25 வருஷம் வேலை பார்த்த இன்ஸ்பெக்டர் சத்தியமூர்த்தி, அப்பா அம்மா இல்லாத 12 வயசு பையன், இவங்களோட சேர்த்து மொத்தம் 16 பேர் உயிர் சம்மந்தப்பட்ட கேஸ் சார் இது. அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஆதாரம்லாம் இருக்குது சார், ஆனால் அதை வெளியில் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு தான் மனசாட்சி இல்லை. சொன்ன வேலையை செய்கிற கான்ஸ்டபிள் நீ. உன் டியூட்டி என்னவோ அதை மட்டும் பார். கான்ஸ்டபிள் டியூட்டினா எப்படி சார்? உங்கள் கார் கதவை திறந்து விட்டு உங்கள் வீட்டுக்கு காய்கறி வாங்கி கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு டாஸ்மாக்லேருந்து அவன் குடிச்சிட்டு தான் வருவான்னு தெரிஞ்சும் 10 அடி தள்ளி நின்று அந்த பைக்கை நிறுத்தி ஊதுரான்னு டார்ச்சர் பண்ணி அவன்கிட்ட 10 ரூபா பிடுங்கிட்டு கண் முன்னே குற்றவாளியை தப்பிக்க விட மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழியெல்லாம் எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ஐயா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேட்போம். எவன் கேடு எட்டு போனால் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்க பெட்ரோல் வண்டியில் பரோட்டா வாங்கி தின்ட்டு ஹாயாக சுற்றணும். அதானே சார்? இந்த யூனிஃபார்மை போடும்போது உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்த ரூல்ஸ் ஒன்று தான் சார். இங்கே கான்ஸ்டபிளுக்கு ஒரு ஐபிசி, கமிஷனருக்கு ஒரு ஐபிசிலாம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே டியூட்டி ஒன்று தான்.
சட்டத்தை காப்பாற்றணும், குற்றவாளியை தண்டிக்கணும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ கூட நாம நினைச்சா சாக போற அந்த 7 பேர் உயிரை காப்பாற்ற முடியும் சார். என்னையா பெரிய உயிர் பேசிட்டு இருக்க? அவங்க என்ன உனக்கு சொந்தம் பந்தமா, அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா? Damn it! அப்படியே பதற. இவ்வளவு ரூல்ஸ் பேசுறல்ல, ஒரு போலீஸ்காரன் ஹையர் அபிஷியல் எடுத்து பேசக்கூடாதுன்னு அவன் சொன்னதை கேட்டு ஒபே பண்ணி பணிஞ்சு போகணும்னு தெரியாது உனக்கு? தெரியும் சார். ஆனா ஜால்ரா போட்டு கேடித்தனம் பண்ணிட்டு கெட்டவனுக்கு சொம்படிக்கிற யாருக்கும் கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. எவனுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. You! Mind your bloody tongue! யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? Take it. Suspension order. டிபார்ட்மெண்ட்ல உன் மேல என்கொயரி நடக்கும். உனக்கு வேலை போகும். இனிமே நீ சாதாரண கான்ஸ்டபிள் கூட கிடையாது. அவுட். கெட் அவுட். இந்த மாதிரிலாம் நடக்கும் தான் நான் பயந்தேன். ஆமாம், நம்ம எஸ்ஐயும் திவ்யாவும் எங்க? வணக்கம் கான்ஸ்டபிள் சார், எப்படி இருக்கீங்க? நீங்கள் தேடுற அந்த 2 பேரும் இப்போ என்கிட்ட தான் இருக்காங்க. நான் பிடிச்செல்லாம் வைக்கல, அவங்களா தேடி வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் சமையல் செஞ்சு விளையாடும், அதை பார்த்து ரசிக்கலாம், ஆனால் முடியாது. அந்த மாதிரி இருக்கு நீ செஞ்சது. விளையாட்டு புல்ல, சாதாரண சாமி எறும்பு. சத்தியமாக சொல்கிறேன், உன்னை பார்த்தா எனக்கு கோவமே வரல. இதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ்காரன் வீரை நாங்கள் இழக்க விரும்பல. தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு. கரெக்ட் சார், வந்து கூட்டு போங்க. சரியா 1 மணி நேரத்தில் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுறேன். அப்புறம் வரும்போது நீங்கள் காப்பாற்றுனீங்களே அந்த பையன், அவனை நீயே கொண்டு வந்து விட்டுரு. ஒரு கான்ஸ்டபிள் எனக்கு எதிரின்னு வெளியில் தெரிஞ்சா சிரிப்பாங்க. ஸோ காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்குவோம். குட் டீல் முடிஞ்சது. பட் யோசிச்சு பார்த்தேன், இந்த சின்ன நெருப்பு தானே தேவையில்லாத போச்சலை கலப்பி எங்கள் அப்பனையே நான் போடுற அளவுக்கு பண்ணியிருக்கு. அது எப்படி சும்மா விட்டுற முடியும்? என் முன்னாடியே நின்றுக்கிட்டு என் கண்ணுக்குள்ளே விரல விட்டுருக்கல, அதே ஊ ஸ்டைலில் உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்.
எப்படி இருந்தது நம்ம விளையாட்டு? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். சும்மா கொண்டு ஒன்று வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ பயப்படாம போ. அப்புறம் உன் கையாலே நீ கொண்டு அனுப்புன அந்த பையனோட சேர்த்து 7 பேரும் ஸ்டேட் பார்டரை தாண்டி போக போகிறாங்க. ஸோ இனிமே நீ நினச்சா இல்லை, எந்த கொம்பனாலையும் அவங்கள காப்பாற்ற முடியாது. என்னடா சிரிக்கிற? முடியும். தமிழ்நாடு போலீஸ் நினச்சா முடியும். இது நடக்கணும் தாண்டா இவ்வளோ நேரம் ஓடி வந்தேன். புரியல? நான் கொண்டு வந்து விட்டது நீ தூக்குன பையன் இல்லை. 172 ஸ்டேஷன், 254 இன்ஸ்பெக்டர், 17 ஏசி, 12 டிசி, 4 ஜேசின்னு ஒட்டுமொத்த சிட்டி போலீஸ் கண்ட்ரோல் வச்சிருக்க கமிஷனரோட ஒரே பையன். என்ன சொன்ன? சாதாரண சாமி எறும்பா? நான் சாமி எறும்பு தான். ஆனால் அவன் காதுக்குள்ளே பூந்திருக்க எறும்பு. எப்படி உன் மண்டையை குடஞ்சி கண்ணு வழியா வெளியே வர்றேன்னு பாரு. உன்னை சும்மா விட்டது தப்புடா. ஹே, இதுக்கே டென்ஷன் என்ன? எப்படி இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். தலை ஸ்டைலில் சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். என் பையனுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு. டென்ஷன் ஆகாதீங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்களே உனக்கு என்ன சொந்தமா பந்தமா அண்ணனா தம்பியான்னு. எனக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கு தான் ரத்த சம்பந்தம். இன்னும் ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் கிட்ட சொன்னால் நல்லா நடக்கும் நம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. இப்போ கூட நாம நினைச்ச அவங்க பையனோட சேர்த்து 7 பேரை ஈஸியாக காப்பாற்ற முடியும் சார். என் பையனை பிடிச்சோட. ஆமாயா, உன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் அவனை ஹேண்டில் பண்ண முடியல. என்ன கமிஷனரியா நீ? இங்க பாரு தோற, என்ன வேணாலும் செய்யறேன். என் பிள்ளைய கொண்டு வர சொல்லு. டிராவல்ஸ் நடத்துறேன். உடனே வண்டியை நிறுத்தி திரும்ப வான்னு சொல்றதுக்கு மாசம் மாசம் ஷேர் கரெக்டா வீட்டுக்கு வருது இல்ல? எங்க அப்பாட கொண்டு இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு லூசு பையன் அவனுக்கு போய் நல்லா தானே இருக்க, இன்னொரு பத்தி முடியாது. சும்மா கத்தாத. மெட்டீரியல் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இனி யாரை நினைச்சாலும் பிடிக்க முடியாது. உங்கள் பையனோட ஷர்ட்டில் ஜிபிஎஸ் வச்சிருக்கேன் சார். அதோட சிக்னல்ஸை கண்ட்ரோல் ரூம்க்கு இன்டிமேட் பண்ணியிருக்கேன். பாம்பே ரூட்டு, ஸ்ரீபெரும்பூர் கேட். உங்கள் பையன் வயசு தான் சார் மற்ற பசங்களுக்கும். வேறு ஸ்டேட்லேருந்து பொழைக்க வந்த பசங்க. மற்றவங்க வேணால் தமிழர்களை காப்பாற்றாம விட்டுருக்கலாம் சார். ஆனால் தமிழை மற்றவங்களை காப்பாற்றாம விட்டதில்லை. ஆல்ரெடி கண்ட்ரோல் ரூம்லேருந்து எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். ஜஸ்ட் உங்கள் ஆர்டருக்காக தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டும் வெயிட்டிங். ஹலோ சன் டிவி, தமிழ்நாடு போலீஸோட லைவ் ஆக்ஷன் பார்க்கணுமா? திருவள்ளூர் பக்கத்தில் 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இன்னும் 1 ஹவரில் வந்துருங்க. லைவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஓகே டாக்டர். சார் பேஷண்ட் சரி சார். இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணா சரியா போய்டும். ஓகே, உடனே ஆம்புலன்ஸ் சைடு கொண்டு வாங்க. கம் ஆன் குயிக். மீடியாக்கு யாரை இன்ஃபார்ம் பண்ணுது? சார் நாங்கள் யாரும் இன்ஃபார்ம் பண்ணல. நான் தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன். நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. அது இந்த உலகத்துக்கு தெரிய வேணாமா சார்? கடத்தப்பட்டாங்க. உடல் உறுப்புகளுக்காக 7 பேரை மும்பை கடத்தி அதை விற்கிறதுக்கான சதி நடந்திருக்கு. அதை தடுத்து நிறுத்தி நாங்கள் காப்பாற்றிருக்கோம். இதில் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூடிய சீக்கிரம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். R5 போலீஸ் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் மதிமாறன் இவர் தான் எங்களுக்கு இந்த தகவலை சரியான நேரத்தில் சொன்னார். எனக்கு கிடைச்ச தகவலை நான் தெரிவித்தேன். உண்மையான பாராட்டு கமிஷனருக்கு தான்.
தகவல் கிடைச்ச அரை மணி நேரத்தில் மின்னல் வேகத்தில் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த 7 பேரையும் உயிரோட காப்பாற்றிருக்காரு. போலீஸ் நாங்கள் ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட டிவி, FB, ட்விட்டர்னு எங்களை கிளின்னு கிழிச்சிடுறீங்க. ஆனால் இங்கே டியூட்டியில் உயிரை விடுற போலீஸும் இருக்காங்க, உயிரை கொடுத்து டியூட்டி பார்க்குற போலீஸும் இருக்காங்க. இதை பற்றிலாம் எழுதலாமே. கங்க்ராட் சார். எங்கள் ஒட்டுமொத்த மீடியா சார்பாக உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நியூஸை நாங்கள் எல்லாரும் ஹைலைட் பண்ணி போடுறோம் சார். நாளைக்கு பேப்பரில் நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் ஹெட்லைன். உண்மையாக வேலை பார்க்குறப்ப கிடைக்கிற இந்த பாராட்டுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது சார். இதுக்கப்புறமா இந்த கேஸில் ஆக்ஷன் எடுக்காமல் தான் இருக்க போகிறீங்களா சார்? எல்லாம் சரியா இருக்கு. போகிற வழியில் கேட்ரிங் அட்வான்ஸ் கொடுக்கணும், பணத்தை எடுத்து வச்சுக்கோ. ஏங்க அந்த கேட்டரிங் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. என் பொண்ணுக்கு சேவை வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? எல்லாத்துக்கும் கணக்கு பார்த்துக்கிட்டு. நான் உன்னை லவ் பண்ணுறேன். நீயும் டக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. வெயிட் பண்ணுறேன். வேணுகோபால் பையனுக்கு அனுப்பிச்சிட்டேன். சரிதானே? ஓய், எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ? என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரியலையே. காதல மாத்தல. அப்ப காதல்ல மாட்டிட்டாங்க. என்ன மாட்டிட்டாங்க? அதான் உங்க கண்ணிலே தெரியுது. என்ன தெரியுது? உங்க கண்ணில் அவனை பார்த்த மயக்கம் தெரியுது. உங்க மோதிரத்தை கழட்டா அவன் வந்துட்டான்னு தெரியுது. போய் வேலையை பாருங்க. டார்ச்சர் பண்ணிட்டு. ஏன் பாப்பா, இந்த ஆன்ட்டிக்கு வேற டைலாக்கே தெரியாதா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ அந்த பெரிய மேஜிக் எப்ப பண்ணுவ? சித்தார்த் உங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டானா? இல்லையே. அவனும் ஃப்ரெண்ட் ஆகட்டும், அப்புறமா பண்றேன். ஓகே ஓகே. கண்ணில் தெரிஞ்சது இப்ப மூஞ்சிலையும் தெரியுது. நீங்க அவனை லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ. ஓய் செல்ஃபி, எப்போ ஓகே சொல்வ? இந்த பாரு, நான் டியூட்டியில் இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்போ ஓகே, ஈவினிங் பஸ்ஸில் மீட் பண்ணலாம். நான் வர மாட்டேன். நான் வர்றேன், நம்ம மீட் பண்ணுறோம். பாய். ஹலோ. ஹலோ. ஐ லவ் யூ. மாட்டாளா? ஹை தல, அப்ப கண்டிப்பா போவா. எஸ். இங்க என்ன பண்ணிருக்கீங்க? அது டியூட்டி முடிஞ்சிச்சா, அது எங்க போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். கொஞ்சம் வேலை இருக்கு, என் கூட பஸ்ல வாங்க. பஸ்லயா? ஐயோ, வர முடியாது, எனக்கு வேற வேலை இருக்கு. வேற என்ன வேலை? அது டக்குன்னு கிட்ட எப்படி போய் சொல்றது? சீரியல் பார்க்கணும். வாணி ராணி டபுள் ஆக்ஷன். இன்னைக்கு வாணி இல்ல ராணியா மாதிரி போக வேண்டிய கட்டம். அது ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுக்கோங்க டாக்டர். செல்ல குட்டியா, நீங்க முதல்ல பஸ்ல போவீங்களா? நான் எப்போ வருவேன் எப்படி வருவேனே தெரியாதான், ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேனா? என்ன சொன்னா கேட்க மாட்டீங்க, வாங்க. நீங்க பாரு, கையை பிடிச்சிருக்கிறேன். ஐயோ ஏங்க, நான் போறேங்க. எதுக்கு போறீங்க? வர்றதுக்கு தான். ஏங்க, ஸ்டாப்பிங் வந்துருச்சுங்க. அவ இருக்கானான்னு பார்த்துட்டே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேங்க. சும்மா இருங்க.
சூப்பரா இருக்கும். நான் போய் ஆளுக்கு ஒரு பொட்டலம் வாங்கிட்டு வரேன். மாங்காலாம் நிறைய போட்டு. ஐயா வேணாம், சும்மா உட்கார். கர்த்தரே, என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஒரு கண்ணு நீதான் நர்சு பொண்ணு. இந்த பஸ்ஸில் 2 தான் அழகு. ஒன்று இந்த ரோஸு, இன்னொன்று உன் பேசு. இவ்வளோ அழகு நான் பார்த்ததே இல்லை. ஐ லவ் யூ. இட்ஸ் ஃபார் கிஃப்டிங், கம் டு டேட்டிங். டேய் வவ்வா குஞ்சு, வாட் வாலண்டியரா வந்து சிக்கனதுக்கு தேங்க்ஸ் டா. நான் சிக்கனா எதுக்கு? டேய் நான் கடவுள் ராஜேந்திரா, என்ன எப்படியாவது காப்பாத்துறா ப்ளீஸ் ரா, சீக்கிரம் வாடா டேய். அப்ப நம்மள தொத்தலையா? நம்ம தொத்துவோம். நீ ஜவுளி கடைக்குள்ள போனா விட மாட்டேன்டி. வணக்கம் தலைவா, எப்படி இருக்கீங்க? ஏய் நில்ல. எக்ஸ்கியூஸ் மீ பாட்டிமா, வழி விடுமா. செம்மையா இருக்கு. அதான் நான் கேரட் சொன்னேங்க. என் மூஞ்சியை பார்த்தா சேட்டு மாதிரியா இருக்குது. பவுடர் விட மாட்டேன். மூஞ்சி கேட்டு வந்து ட்ரை பண்றேன். ஒரு நாள் பொம்பளை வேஷம் போட எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த பொம்பளைங்க எல்லாம் எப்படித்தான் டெய்லி பொம்பளை வேஷம் போடுறாங்களோ. சரி ஏம்பா ட்ரெஸ்ஸா கழட்ட போற? மொட்டை பொறுக்கி வெளுத்து போடுவேன். ஒழுங்கா வண்டி ஓட்டுற. டேய் நாளைக்கு பெரியவியா? காலையில போடுமா? நீ மட்டும் போ. உனக்கு தான் உசாராச்சுல, கண்ணாடி நான் போட்டுக்கிறேன்டா. ஓய் செல்ஃபி. அப்புறம் எப்போ ஓகே சொல்வ? கொஞ்சம் அப்படி போய் உட்காரியா? அப்படி போய் உட்காந்தா ஓகே சொல்லுவியா? ஓகே இப்போ சொல். ஊர்ல உனக்கு வேற பொண்ணே இல்லையா? இல்ல யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? எதுக்கு ஏன் பின்னாடி சுத்துற? இவ்வளோ ஹைட்டா ஒயிட்டா காவியாங்கிற பேரோட எங்க ஊர்ல எந்த பொண்ணும் இல்லை. அதுவும் இல்லாமல் எந்த பொண்ணும் நான் சொன்ன பஸ்ல வந்ததும் இல்லை. 23 வருஷமா உங்க பின்னாடி யாரும் வராம லவ்வும் பண்ணாம உங்களை சிங்கிளாவே விட்டு வச்சிருக்காங்கன்னா நமக்குள்ளேயும் ஒரு பஸ் ஓடுதுங்க. யார் சொன்னா நான் சிங்கிள்னு? எனக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சு. தெரியுமே. தெரியுமா? எனக்கு அடுத்த மாசம் 2ஆம் தேதி கல்யாணம். That also in Noya. கிறுக்கு பிடிச்சிருக்கா உனக்கு? எல்லாம் தெரியும்ல. அப்புறம் என்ன விட்டு. இனிமே இந்த மாதிரி என் பின்னாடி சுத்துறது, ஃபோன் பண்ணுறது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் வச்சுக்காது. புரியுதா? இனிமே என் பின்னாடி வரமாட்டால? நான் விசில் அடிச்சா நீ இப்படி திரும்பி பார்க்காம இரு. நான் உன் பின்னாடி வராம இருக்கேன். இண்டில இறங்க. உனக்கு இந்த கதை மட்டும் வேற எதுவும் தெரியாது. இனிமே இந்த ஃபாலோ பண்றது, ஃபோன் பண்றது, விசில் அடிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். இது நல்லதில்ல. நான் மட்டும் அன்னைக்கு பல்ட்டி அடிக்கலன்னு வையே, அவ கழட்டி அடிச்சிருப்பா. செம்ம கோவத்துல இருந்தா. சூப்பர் பா. மூட்டு போடு. இதுக்கு பேர் தான்டா மெத்தட் ஆக்டிங். டேய் பொண்ணுங்க நெருங்கி போனா விலகி போ, விலகி போனா நெருங்கி வரும். அவ எப்படி நெருங்கி வரான்னு மட்டும் பாருங்கடா. No.
நெருங்கி வந்துட்டா. டேய் யாழ் தாண்டா வந்திருக்கா. ஐயோ இன்னைக்கு நான் தொக்க மாட்ட போறேன்னு நினைக்கிறேன். ஐயோ அவளுக்கு எப்படி இந்த வீட்டை ட்ரெஸ் தெரியும் தெரியலையே. ஏய் நான் தான் ஊரையும் மாத்தியாச்சு ஆளையும் மாத்தியாச்சு. அட்ரஸ் ஆகுது கரெக்டா இருக்குமேன்னு சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்தேன். சூப்பர் பா. கரெக்டா சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் டிஸ்பேஸ். எல்லா தடையத்தையும் அழிச்சாச்சுல. ஒரு தடை மட்டும் பேலன்ஸ் இருக்கு. இதோ வருது பாரு. கதவு கூட திறக்க மாட்டீங்களாடா? அம்மா நீ எங்கம்மா போற? கதவு திறக்கடா. கேஸ் ஸ்மெல் வருது பாருமா. ஏய் நீ தானே. முதல்ல அந்த மாடி போய் ஆஃப் பண்ணுமா. அதுக்கு எதுக்குடா மாடிக்கு போறோம்? ஐயோ அவசரத்துக்கு போய் கூட ஒழுங்கா சொல்ல வர மாட்டேங்குது. நில்லுமா கொஞ்ச நேரம் நில்லுமா. சமாளிடா மம்மி. இவன் ஒருத்தன் கலா மாஸ்டர் கசன் பிரதர் நடப்பு. எனி ஐடியா? எஸ் யோசிக்காத அம்மா கதை முடிச்சிரு. கதை முடிக்கணும் அது இல்லடா. கிறிஸ் கே என்னடா கட்டையில அடிச்சா ரத்தம் வராது மயக்கம் தான் வரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரா? டாக்டர் சுந்தர்சி சொல்லியிருக்காரு. ட்ரை குட் ட்ரை. ஐயோ என்னடா இது உங்க விளையாட்டு தனத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஐயோ வெல்ல அடிச்சிட்டே இருக்க. என்ன மன்னிச்சிருமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. டேய் என்னடா தப்பு பண்ண? ஏண்டா நர்ஸ் வேஷம் போட்டா ஒரு பொண்ணை ஏமாத்துன? ஆமாமா அந்த பொண்ணுதாம்மா இப்ப வெளியே நிக்கிறா. சமாளிக்கிறதுக்கு கோஆபரேட் பண்ணுமா. ஏமாந்த பொண்ணா இருக்கும் போலடா. உண்மை தெரிஞ்சா எல்லாமே முடிஞ்சு போயிருமா. இந்த லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி நீதாம்மா இந்த வெட்டிங் கார்டு வரைக்கும் கொண்டு வரணும். இப்பவே எண்டு கார்டை போட்டு எல்லாத்தையும் சொல்லி லவ் கட் பண்ற பாரு. நான் சொல்றதை கேளுமா. என்ன பாடணும்? பாய் என்னடா பண்ணலாம்? கண்ணா மூச்சி ரே ரே ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். இப்ப எதுக்கு இத சொன்ன? நீ எதுக்கு அதை சொன்ன? டேய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொன்னேன்டா. ஓகே மகிழ்ச்சி. 1 2 3 4 இன்னும் மொட்டை மூஞ்ச கழுவுறானா? சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. ஒளிஞ்சு அங்க போய் ஒளியா. ஹாய் ஆண்டி. டேய் அவுட். டேய் அடுத்தாதீங்கடா. ஒழுங்கா வந்து எங்கயாவது ஒளிஞ்சுக்கலாம் ப்ளீஸ்டா. ரெமோ சிஸ்டர் இருக்காங்களா? என் பொண்ணாமா உள்ள குளிச்சிட்டு இருக்கா. என்னடா உங்க அம்மாவோட பொண்ணு உள்ள குளிக்குதான்? டேய் அவங்க என்ன சொல்றாங்க? நல்ல ஃபேமிலிடா. ஐயோ இவ்வளவு அழகா இருக்காளே. அடியே ஐயோ பேர் மறந்து போச்சே. என் பொண்ணு பேரு என்னமா சொன்னேன்? ரெமோ. ரெஜினா மோத்வானியா நாங்க ரெமோன்னு கூப்பிடுவோம். ரெமோ ரெமோ இங்க வாடா. வாடி குளிச்சிட்டு வாடி. எங்க அம்மாவும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்கல்ல. ஐயோ அம்மா உட்காருமா. என்ன ஆண்டி வெறும் ஆணியா இருக்கு? போட்டோஸ் எதுவும் மாட்டலையா? போட்டோ மாட்டினா 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 மாட்டுவா மாட்டினா மாட்டுவா. கவிதை கவிதை. உனக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமாமா? காஃபி. காஃபி கொண்டு வர. டேய் டேய் ரொம்ப அழகா இருக்காடா. லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாளா? நோ நோ ஒன் சைடு லவ். மேய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமை? சும்மா யார்கிட்ட ஆண்டி பேசிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் பைத்தியம் தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ நீ ஒத்திதான் உண்மையை பேசுற. ஆண்டி இங்கே வந்துட்டியாமா? வாசனை தூக்குது. என்னடி சமைச்சிட்டு இருக்கீங்க? யார் அது? அது சிலிண்டர் போடுற பையன். மூஞ்சிலேயே மாவா இருக்கு. அது அடிக்கிற வேலைக்கு வெளியே போனா தோசை ஆயிரும். நான் அப்படியே பிச்சு தின்னுட்டே போயிருவேன். உப்பு தாம கொஞ்சம் கம்மியா இருக்கு. வரேன்டா. வராண்டால வெயிட் பண்றேன்னுமா. ஆள விடுங்கடா சாமி. செம்ம வாசனை. எனக்கு சுத்தமா சமைக்க தெரியாது ஆண்டி. அதெல்லாம் பரவாயில்லம்மா. அது எல்லாமே நானே பாத்துக்கிறேன். இது என்ன சாம்பார் ஆண்டி? அதுவா வெண்டைக்காய் மூளை வளர்றதுக்கு. வேற என்னெல்லாம் போடுவீங்க ஆண்டி சாம்பார்ல? என்ன சத்தம் ஆண்டி அது? அவதான் உன் ஃப்ரெண்டு. நான் போய் பார்த்து வரேன். நீ போமா நான் காப்பி போட்டு கொண்டு வரேன். அப்பா சிஸ்டர் சிஸ்டர். ஹலோ டாக்டர் எப்ப வந்தீங்க? இப்பதான். நீங்க கதவை தரங்க. நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து வெளியில உங்களை பாக்குறேனே. இல்ல நீங்க அவனை எங்கேயாவது பாத்தீங்களா? யார? அதான்
அந்த விசில். ஏன் கேக்குறீங்க? நீங்க தான் அவனை லவ் பண்ணலையே. அதுக்கு இல்ல, நான் அவனை அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அவ வருவா, நீ வாமா. வா. நம்ம பக்கத்து வீட்டு ஆங்கில வண்டி நாண்டி தூங்கும் போது கவுனை சுட்டுட்டு வந்துட்டா. டைம் ஆயிடுச்சாமா? எப்ப பாரு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பா. நீ இருமா. பரவாயில்ல. ஏய், அப்படியே இருக்கடா. டேய், டாடின்னு எப்ப பார்த்தாலும் டாடி நினைப்பாவே இருக்காங்க எங்க மம்மி. தயவு செஞ்சு கொஞ்சம் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுமா. அப்புறம் டாக்டர், என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போறோம். நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அந்த புள்ள ஆசையா கூப்பிடுது, கூட போயிட்டு வாடி. அதெல்லாம் அவ கூட வருவாமா, நீ கவலைப்படாத. சரி ஆண்டி. ஆண்டி ஆசீர்வாதம். நல்லா இருமா, நல்லா இருக்கணும். சிஸ்டர் வர, நீங்க போங்க. டேய், இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா. இவளுக்காக நீ என்ன பண்ணாலும் தப்பு இல்லடா. டேய், இந்த பொண்ணை விட்டுறாதடா.